இப்போது நகைச்சுவை நாவலகத்தின் முடிசூடா மன்னராக விளங்குகின்ற தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களை உங்கள் சார்பில் அழைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். ஏதோ என்னை முடிசூடா மன்னர் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். முடி இருந்தால் அல்லவா சூடுவதற்கு. அதோ இந்த ஒரு 20-25 வருஷம் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து இப்போதான் சமீபத்தில் ரிட்டையர் ஆனேன். மத்திய சர்க்கார் உத்தியோகம். அதனுடைய விளைவு என்னன்னா, இப்போ எந்த நாற்காலியில் உட்கார்ந்தாலும் தூக்கம் வந்துடுது உடனே. அதனால் நான் கொஞ்சம் தூங்கி கொண்டிருந்தேன். அதை யாரும் தப்பா நினைக்க கூடாது, பழக்க தோஷம். எனக்கு இது சில கூட்டங்களில் பேசுறதுக்கு பயம் உண்டு. அதாவது இதில் இருக்கிறவங்கலாம் ஹியூமர் கிளப்பை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்ககிட்ட வேடிக்கையாக பேசுறது கஷ்டம் ஒரு பக்கத்தில். ஏன்னா எல்லாம் தெரிஞ்ச ஜோக்காகவே இருக்கும், ஏற்கனவே பரிமாறி கொள்ளப்பட்டதாக இருக்கும். இன்னொரு சௌகரியம் என்னன்னா, அது ஜோக்கே சொல்லலைன்னா கூட அவங்க சிரிப்பாங்க. அது ஒரு ஏன்னா அது சிரிக்கிறதுக்குன்னே பிறந்தவர்கள். அதனால அந்த ஒரு இது உண்டு இந்த ஜோக்கில். அதுதான், அதாவது ஒரு தரம் சொல்லிட்டா இது இந்த துப்பறியும் கதை மாதிரி அதில் ஒரு பலகீனம் உண்டு. இப்போ ஒரு பாட்டுன்னா சங்கீதம் திருப்பி திருப்பி அதே தியாகராஜ கீர்த்தனை பாடிக்கிட்டே இருக்கலாம், பாட பாட ஆர்வமாக கேட்கலாம். ஜோக்கை திருப்பி திருப்பி அதையே சொல்ல முடியாது. சொன்னால் அது இந்த துப்பறியும் கதை முடிவு தெரிஞ்சது மாதிரி. இருந்தாலும் அந்த ஹியூமர் கிளப் மெம்பர்களுக்கு அது இது பழக்கம். தெரிஞ்ச ஜோக்காக இருந்தால் கூட ஏதோ புதுசாக கேட்கறது மாதிரி நினச்சிவாங்க. அதை கேட்டு நாங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஓஹோ, இது கேள்விப்பட்டதில் போல் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி என்னை எல்லா தரப்புலையும் கூப்பிடுறது உண்டு. எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைங்கிட்ட கொண்டு போய் பேச விடுவாங்க. அப்போ எப்போ முடிச்சுக்கணுங்கிறது ஒரு அடையாளம் வச்சுருப்பேன். அதை மொதல் வரிசையில் உட்காந்துருக்கிறவன் தரையை கீறுவான், இப்படி கீறுவான். சரி, இது முடிக்கிற நேரம், அவனுக்கு ஏதோ வீட்டு ஞாபகம் வந்துடுதுன்னு அர்த்தம். அதை வச்சு முடிக்கிறது. ஹைஸ்கூலில் இருந்தால் ஒரு 2-3 பேர் கொட்டாய் விடுவாங்க பசங்க. அப்புறம் காலேஜ் இருந்தால் விசில் அடிப்பாங்க. இதை வச்சு முடிக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதியோர் இல்லங்கள் பென்ஷனர் அசோசியேஷன். சென்னையில் இருக்கு நிறைய. என்னை கூப்பிடுவாங்க. ஓய்வு பெற்ற பெரிய காவல்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ், பெரிய கலெக்டர், டாக்டர், பெரிய ஒரு காலத்தில் பிரபலமாக இருந்தவங்க ஓய்ந்து போய் 80-90 வயசில் இருக்கிறாங்க. பென்ஷனர் அசோசியேஷன். அதில் என்ன பேச சொல்லுவாங்க. அதில் தான் நான் தயக்கம் இல்லாமல் நானும் நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். நேரத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன். அவங்களும் அசையாமல் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா காது கேட்காது. அது